எந்த ஒரு நாடும் உஷாரா தான் இருக்கணும். எல்லா காலகட்டத்திலயும். ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில உஷாரா இல்லாத ஒரு தலைவர், ஏமாந்த தலைவர், இல்ல விழப்போற தலைவர்கிட்ட அந்த நிலப்பரப்பு சிக்குச்சு. அதோட தாக்கம் பல தலைமுறைகள தாண்டியும் அனுபவிக்க வேண்டியது வரும். அதே மாரி யாருமே எந்த ஒரு நாட்டையும் தூக்கி விடணும்லாம் நெனைக்க மாட்டாங்க. அந்த நாடு தன்னோட ஆதாயமா இருக்கா, இல்லையா? அவ்வளோதான். தனக்கான ஆதாயம் அந்த நாட்ல இருந்தா ஓகே. இல்லாட்டி அதுக்கான வேலைகளையும் பார்த்துருவாங்க. இதுதான் தொடர்ந்து நடக்குது. இப்ப நமக்கு இருக்கிறது 2 எதிரி. 2 வீணா போன எதிரி. காரணம் என்னன்னா, ஒரு நாட்ல என்ன ஆட்சின்னு யாருக்குமே தெரியாது. மக்களாட்சியா? இராணுவ ஆட்சியா? மன்னர் ஆட்சியா? எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு சீனா பக்கத்துல இருக்கு. எதிரி. இன்னொரு நாடு கேட்கவே வேண்டாம். இராணுவமும் அந்த நாட்ட ஆளும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் ஆளும். தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சியும் ஆளும். இது 2யும் விட்டுட்டு ஒரு ஜோடி இயக்கங்களும் ஆளும். அதுக்கடுத்து நான் மட்டும் என்ன ஊறுகாயா? அப்படின்னு நீதித்துறையும் ஆளும். அந்த மாரி விசித்திரமான இன்னொரு நாடு பாகிஸ்தான். இப்படி 2 எதிரிகள் நமக்கு 2 பக்கத்துல உள்ள நாடுகள். ஆனா இந்த 2 எதிரிகளையும் தூக்கி நம்ம மடியில உட்கார வச்சுட்டு போன பையன் யாரு அப்படின்னு கேட்டா, அது பிரிட்டன் தான். அதனால தான் பெரும்பாலும் நம்ம பிரிட்டன வச்சு செய்யிறது. எல்லா காலகட்டங்கள்லயும் பிரிட்டன நம்புறதும் இல்ல. பிரிட்டன பல நேரங்கள்ல வச்சு செய்றதுக்கான காரணம். இந்த 2 திருட்டு பயலுகளையும் தூக்கிட்டு வந்து மடியில போட்டு போனது இந்த பிரிட்டன் தான். பிரிட்டன் நமக்கு மட்டும் இத செய்யல. உலகம் பூரா சுதந்திரத்த குடுத்து வெளியேறும்போது 2 விஷயம் பண்ணார்கள். அந்த நிலப்பரப்ப கொஞ்ச நாளைக்கு 99 வருஷம் கழிச்சு தரேன்னா, அதுல சில நிலப்பரப்புகள புடிச்சு வச்சுக்கிறது. அதே மாரி சில இடங்கள்ல இந்த மாரி எல்லைய ஒழுங்காவே பிரிக்கிறதில்ல. அம்போன்னு விட்டு போனா கூட பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா, அம்போன்னு விட்டு போகாம குண்டக்க மண்டக்க பிரிச்சு விட்டு போனதோட விளைவு, எல்லா பக்கமும் பிரிட்டன் எங்கெல்லாம் சுதந்திரம் குடுத்துட்டு போச்சோ, அங்க பூரா எல்ல சண்டை இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இது அவனுங்களோட ஒரு தந்திரம். "என்கிட்டயா சுதந்திரம் வாங்கிட்ட, நிம்மதியா எப்படி வாழ்றேன்னு பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி ஒரு தந்திரம். இத தீர்த்து வைக்க நானே வரேன் கிளம்பி அப்படிங்கிற நெனப்பு. இந்த மாரி விஷயத்த தான் எல்லா பக்கமும் பண்ணி வச்சாய்ங்க. அதுல தான் நமக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீரு பெரிய தலைவலியா மாட்டிக்கிச்சு. உண்மைய சொல்லப்போனா காஷ்மீரே பெரிய தலைவலின்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். ஆனா, இந்தியா கடந்த 10 வருடங்கள்ல எடுத்த நடவடிக்கை, இப்ப காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் ஃப்ரீ ஆயிருச்சு. இப்ப எல்லாரோட கவனமும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர நோக்கி போகுது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர நம்ம நோக்கி வரும்போது எப்படி தடுக்கிறதுன்னே தெரியல. அதே சமயம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட சில பகுதிகள சீனாவுக்கு இந்த நாய்க தந்திரமா சில அக்ரீமெண்ட்ட போட்டு குடுத்துருக்கார்கள். ஆனா, அது இன்டர்நேஷனல் ஃபோரம்ல நிக்காது. இந்தியாவோட டிஸ்பியூட் உள்ள பகுதி. அத போயி இன்னொரு நாட்டுக்கு தாரவாக்கர்லாம் வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் செஞ்சாய்ங்க. செஞ்சது மட்டும் கிடையாது. சீனா அங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரோடு, செக் போஸ்ட்டு இந்த மாரி வேலைகள ரொம்ப தீவிரமா பார்ப்பாங்க. அப்படிதான் இப்ப அக்ஷய் சிங் பகுதிய சேலஞ்ச் பண்ற மாரி, அந்த பக்கம் பிஓகேல சீனா ரோடு போட்டிருக்கு. அது இப்ப வெளியில தெரிஞ்சிருக்கு. அது சீனாவுக்கு கூடுதலான அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டா, ஆமா அட்வான்டேஜ் தான். ஆனா, அத மட்டும் வச்சுமே சாதிக்க முடியாது. அதே மாரி லீகலா அது சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா, லீகலா அத சேலஞ்ச் பண்ணிக்கவே முடியாது. ஒருத்தன் திருடிட்டான், அந்த திருடன்கிட்ட இருந்து இன்னொருத்தன் பணம் குடுத்து வாங்கியிருக்கான். அதனால நான் பணம் குடுத்து வாங்கிட்டேன். என்ட்ட இருந்து இந்த பொருள நீங்க மீட்க உரிமை இல்லை அப்படின்னு எந்த திருடன்ட்ட இருந்து வாங்குன ஆட்டாலும் சொல்ல முடியாது. திருட்டு பொருள வாங்குனேன்னு சேர்த்து அவனையும் தூக்கி தான் உள்ள வைக்கணும். அந்த மாரி தான் இந்த கதையும் போகும். இன்டர்நேஷனல் லெவல்ல அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. இத சேலஞ்ச் பண்றதுக்கு. ஆனா பண்ணிக்கிட்டு தான் இருக்காய்ங்க. இப்ப ரோட போட்டுக்கிட்டு தான் இருக்காய்ங்க. இந்த ரோடு மூலியமா எத சாதிக்கலாம் அப்டின்னா, அக்ஷய் நமக்கு மிகப்பெரிய அளவுல மைலேஜ் இருக்கு. அந்த மைலேஜ உரசி பார்க்கலாம். உரசுற அளவுக்கு தகுதி இருக்கா? அப்படிங்கிறலாம் போர்க்களத்துல பார்த்துக்கலாம். இன்னைக்கு நிலைமைக்கு இந்திய அரசாங்கம் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதே மாரி இது வந்து இல்லீகலா ஆக்குபை பண்ண பகுதி. அதுக்கு ஏற்கனவே சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சீனா இந்த விஷயத்த மறுபடியும் மறுபடியும் பண்று அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாவே அடிச்சிருக்கும். அடுத்து இன்டர்நேஷனல் ரீதியில இதுக்கு சப்போர்ட்டுக்கோ, எதிர்ப்புக்கோ யார் வந்தா, அவனுங்களையும் வச்சு செய்ய இந்தியா தயாரா தான் ஆயிருச்சு. இப்ப இந்த விஷயம் பூதாகரமா வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்புட்ன்னா, எலக்ஷன் மட்டும் கிடையாது. இந்தியா செஞ்ச ஒரு வேலை, சீனாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துல முடிஞ்சிருக்கு. சொல்லப்போனா சீனாவோட பல நெட்வொர்க்குகே இப்ப ஆபத்துல இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா என்ன பண்ணுச்சு அப்டின்னா, இந்தியா ரொம்ப அழகா, சுலபமா சீன உளவாளிகள வேட்டையாட ஆரம்பிச்சுட்டோம். நம்ம நேரடியா வேட்டையாடுறது இல்ல.
உலகம் பூரா சீன உளவாளிகள் நெறைய பேர் இருக்காங்க. நெறையா நெட்வொர்க் இருக்கு. அது இந்திய உளவுத்துறை ட்ரேஸ் பண்ணி பெரிய அளவுல போட்டு குடுக்க ஆரம்பிக்குது. எங்க அப்டின்னா, அமெரிக்கா, ஐரோப்பா, வீணா போன பிரிட்டன் எல்லா பகுதிகள்லயும் இப்ப சமீப நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அரெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு. என்ன அரெஸ்ட் அப்டின்னா, சீன உளவாளிகளுக்கு உதவி செஞ்ச நபர்கள் அப்படிங்கிறது தான். இந்த அரெஸ்ட் இப்ப சமீபமா ரொம்ப வேகமா நடக்குது. இதுக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது, வெளியில அதாவது அந்த நாடுகள் சம்பந்தப்படாத நாடுகள். உதாரணத்துக்கு ஐரோப்பா நெட்வொர்க்ல இல்லாத நாடு, வெளியில இருந்து அந்த நாட்டுல இருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ஐரோப்பா நெட்வொர்க்ல இல்லாத நாடு தகவல் குடுக்குது அப்புட்ன்னா, இந்தியா தான். டெல்லி வட்டாரங்களும் அத உறுதிப்படுத்துது, இந்தியா தான். இந்தியா, சீனாவ பல இடங்கள்ல ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதற்கு அப்படின்னா, அவர்களோட தொழில்நுட்பம் எல்லாமே காப்பி கேட் தான். அதே சமயம் நாளைக்கு உச்சபட்ச டென்ஷன் வரும்போது, அந்த நெட்வொர்க் அந்த சப்ளை நெட்வொர்க்க பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, இப்பவே ஸ்பெஷல் டீம் போட்டு இந்தியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒர்க் பண்ணும்போது, நெறைய தகவல்கள் நம்மகிட்ட இருக்கு. அதுல முக்கியமான தகவல்கள் இந்த உளவாளிகள பத்தி இவர்களுக்கு பகிர்றோம். அந்த தகவல் அடிப்படையில தான் ஒட்டுமொத்த ஐரோப்பால ஏகப்பட்ட நபர்கள் கைது. ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா இவ்வளவு பேர் கைது. முக்கியமான இடங்கள்ல இருந்து கைது. வெறும் நாட்ட மட்டும் உளவு பார்க்கறது இல்ல. டெக்னாலஜிய மட்டும் திருடுறது இல்ல. அங்க உள்ள முக்கியமான அரசு எந்திரத்திலேயே உட்கார்ற அளவுக்கு சுத்திக்கிட்டு இருந்திருக்காய்ங்க. அந்த கைதுகள்லாம் படபடன்னு நடக்குது. இதுக்கு முழு காரணம் இந்தியா தான். இந்தியாவுக்கு கூடுதலான டென்ஷன் எங்கெல்லாம் குடுக்க முடியும், சீனா குடுக்குது. அதையும் களத்துல இருந்து சமாளிக்கிற இந்தியா, ஒரு காலகட்டத்துல சண்டை வந்ததுக்கப்புறம் களத்துக்குள்ளேயே நிக்க முடியாது. வெளியிலயும் நம்ம அழுத்தங்கள குடுக்கணும். சீனாவுக்கு எதிரா எல்லாரும் முன்னாடி வந்து நிப்பாய்ங்கன்னு ஏமாந்து போற நாடு இந்தியா கிடையாது. எவனும் வரமாட்டான். அப்பா! சீனா, இந்தியா 2ம் பெரிய நாடு. சண்டை போட்டுக்கிட்டு எவன் தப்பிக்கிறான்னு பார்ப்போம். அப்படிங்கிற மாரி தான் இருப்பாய்ங்க. நமக்கு தேவையான சில சப்ளை செயின கட் பண்ணுங்கடான்னா, கட் பண்ண மாட்டாய்ங்க. சீனாவ பகச்சுக்கிற மாரி வரும் அப்படின்னு சொல்லி, அப்பதான் டிப்ளமேட்டிக்கா நடவடிக்கை எடுப்பாய்ங்க. அதனால நம்மளே உள்ள புகுந்து கட் பண்ணணும் அப்படின்னா, தகவல்கள் நெறைய தேவை. இந்த சப்ளை செயின் உறுதிப்படுத்துறத டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு. அதுக்கான வேலைக்கு தான் பெரிய அளவுல நம்ம இறங்கியிருக்கோம். ஏறக்குறைய வெற்றின்னே சொல்லலாம். காரணம் இன்டர்னலா சுத்திக்கிட்டு இருந்த பல ஸ்பைகள் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாய்ங்க. இந்த நெட்வொர்க் பிரேக் ஆச்சுன்னா, திருப்பி இத டெவலப் பண்றதுக்கு சில காலங்கள் ஆகும். இப்படி பதிலுக்கு பதில் அப்படின்னு களத்துல மட்டும் இல்லாம, வெளியிலயும் இந்தியா செய்யுது. இதுலருந்து தப்பிக்க முடியாம, ஒரு காலத்துல சண்டை வந்தாலும் சரி, அந்த சண்டையில ஜெயிச்சிரணும் அப்படிங்கிறக்காக சீனா பல விஷயத்த ஏற்பாடு பண்ணுது. ரோடு போட்டது பெரிய விஷயம் தான். அந்த ரோட்ல இப்ப வந்து சண்டை கூடிய ஆட்கள் மனசு 1992ல இருந்தா, 2 மணி நேரத்துல சரண்டர் ஆகுறத தவிர வேற வழியே அவனுங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் டெல்லி சீனாவ பார்த்து ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு.